காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ எழுதினதில் முக்கிய பங்கு எங்கள் ஊர் சிதம்பரத்துக்கு உண்டு. சரி, அவர் என்ன கேட்டார்? இந்த என்ஆர்சி பற்றி பேசும்பொழுது வேலி தாண்டி வந்தவரை என்ன செய்யறதுங்க? அவரளவுக்கு பெரிய பொருளாதார நிபுணர் இல்லைன்னா, நான் சாதாரண விவசாயி. ஏன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்திலே நான் தோட்டம் வச்சு பால் மாடு வச்சுருக்கிறவன். நான் என்ன பண்ணுவேன்? வேலி தாண்டி வெளிமாடு தோட்டத்துக்குள்ளே வந்தால் வேலி தாண்டி விரட்டி விடுவேன். சோனியாவும் ராகுலும் இப்போ எங்கே இருக்காங்க? பெயிலில் இருக்காங்க. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெயிலில் இருக்காங்க. அதனால் இவங்க ஜெயிலுக்கு போவாங்க. நான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி எப்படியாவது தன்னை ஜெயிலுக்கு அனுப்புகிற சக்திகள் ஆட்சிக்கு வராமல் பார்த்துட்டா போதும்ல. அதுக்காக தான் இந்த மேனிஃபெஸ்டோவே. 77 78 நாங்கள் சிஏ படிக்கிற காலத்தில் 60% மேலே இன்கம் டேக்ஸு, அப்புறம் வெல்த் டேக்ஸ், அப்புறம் எஸ்டேட் டியூட்டி. அதனால மோடிஜி நேத்திக்கு கூட பேசியிருக்கார், காங்கிரஸ்காரன் நீ உயிரோடு இருந்தாலும் தொல்லை பண்ணுவான் அவன் சொத்துக்கு, செத்து போனாலும் அந்த சொத்தை நம்ம வாரிசுகளுக்கு போக அனுமதிக்க மாட்டான். நீங்கள் குரங்குக்கு முன்னாடி கஞ்சி களையத்தை கொண்டே வச்சா குரங்கு கையை விடாது. என்ன பண்ணும்? குட்டியோட வாழை விட்டு பார்க்கும். குட்டி கத்தினா கஞ்சி சூடாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது குரங்கு கையை வைக்காது. ஸோ இப்போ காங்கிரஸ் பயன்படுத்துகிற குரங்கு குட்டி மாதிரி சாம்பிட்ரோடா. ஜனநாயக நாட்டில் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் பொழுது உன்னை தட்டி பறிக்கிறதுக்கு இத்தனை பேரும் கூட்டம் போடுறாங்க. அதில் ஸ்டாலின் இருக்கார், ராகுல் இருக்கார், மம்தா இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டில் இதாகி ஆயிரக்கணக்கான கோடிகள் மூட்டையடித்து வச்சுருக்காங்க. இதை சொல்கிறது ஏன் கூடாது? முதல் ராகுல் காந்தி நேஷனல் ஹெரால்டு 2000 கோடிக்கு பதில் சொல்லட்டோங்கிறேன். எத்தனை சமுதாய பெண்களை இழிவாக பேசியிருக்கேன் நீ? ஆண்களை ஆண்மை இல்லாதவன் ஷூ போட்டுப்பான், டை கட்டிப்பான் ஆனால் அவனுக்கு ஆண்மை இல்லை. அதனால உங்கள் வீட்டு பெண்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி எங்கள்கிட்ட வராங்க. இதே வார்த்தை பேசியிருக்கான் திருமாவளவன். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தடம் புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். தாமரை டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸு தாண்டி இருக்குது, 500,000. அது மேலும் சீக்கிரம் மில்லியனை தொடரணும்னு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, உங்களுடைய சொத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் கொடுக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. இது எதிர்கட்சிகள்லாம் எப்படி கொண்டு போகிறாங்கனாக்க, பிரதமர் மோடி இஸ்லாமியர்களை மையப்படுத்தி தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து சார்? இப்போது காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்கு? முதல்ல அவங்க சோஷியோ எக்கனாமிக் சர்வே எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தரோட சொத்துக்களையும் எக்ஸ்ரே எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதில் நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகையோட காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களோடது அது. அதை சோனியா காந்தி குடும்பம் மொத்தமாக எடுத்துட்டாங்க. அதையும் எக்ஸ்ரே பண்ணுவாங்களான்னு தெரியல. நம்ம ஆக்சுவல் விஷயத்துக்கு வந்தால், இதில் ஹிந்து சமுதாயத்துக்கு விரோதமாக காங்கிரஸ் கட்சியும் இண்டி கூட்டணியும் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதாவது ஹிந்துக்களாக இருந்தால் அதை ஜாதி வாரி பிரிப்பாங்களாம், ஆனால் முஸ்லீம் கிறிஸ்டின்னு கூட பிரிக்க மாட்டாங்களாம், அதை சிறுபான்மைன்னு சேர்ப்பாங்களாம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ முஸ்லீம்னா மரக்காயர், லப்பு, பட்டாணி இதெல்லாம் இருக்குல்ல. கிறிஸ்டியன் எடுத்துக்கிட்டால் ரோமன் கேத்தலிக், ப்ராட்டஸ்டன்ட்டு, பெந்தகோஸ்தே இதெல்லாம் இருக்குல்ல. இங்கே ஜாதி ரீதியாக தலித் கிறிஸ்தவர்களுக்கே நீங்கள் ஒரே இடத்துல இது ப்ரேயர் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லைன்னு பல இடங்களில் குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் நான் அதை கூட எடுத்துக்க வேண்டாம். இப்போ இங்கிலாந்து எடுத்தால் அது ப்ராட்டஸ்டன்ட் நேஷன். அந்த மாதிரி மேஜர் டிவிஷன் கேத்தலிக், ப்ராட்டஸ்டன்ட், கேத்தலிக் எவ்வளவு, ப்ராட்டஸ்டன்ட் எவ்வளவு, அவங்கள்ட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, பெந்தகோஸ்தே எவ்வளவு, அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் எடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லலை. அதில் என்ன பண்ணுறீங்க? முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாரையும் மைனாரிட்டின்னு ஒன்றாக்குறீங்க. ஆனால் ஹிந்துவை ஜாதி வாரியாக எடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க.
அதுலேருந்தே உங்கள் தேர்தல் அறிக்கையிலே காங்கிரஸ் ஒரு டிசைன் இருக்குது. இந்து சமுதாயத்தை ஜாதி ரீதியாக பிரிக்கணும், அதில் ஒரு சில செக்ஷனை முஸ்லீம் கிறிஸ்டியனோட சேர்க்கணும், சேர்த்து எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு. ஆனால் இது 1984-85 இல்லை. இந்துக்கள் இப்போது காங்கிரஸினுடைய இடதுசாரிகளுடைய இந்த டிசைனை புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அவர்களை பிரிக்கிறது கஷ்டம். இப்போது இதுக்கு அடிப்படை என்னவா இருக்க முடியும்? ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, சொத்துக்களை நாங்கள் எக்ஸ்ரே பண்ணி எடுப்போங்கிறாங்க. இங்கே அதில் இருக்கிற எக்ஸ்பிளிசிட்டாக காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இருக்கிற விஷயத்தை விட போகிற இடங்களெல்லாம் இந்த ராகுல் காந்தி என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அவர் அதில் தெளிவாக சொல்கிறார், தூதுக்கா தூது பானிக்கா பானி, யாருக்கு என்ன சொத்து இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணி அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்ன்ற வார்த்தை இருக்குது. ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னாலே நீங்கள் அந்த சொத்துக்களை கையகப்படுத்தி பிரித்து கொடுக்கணும். அப்போது இது கிட்டத்தட்ட சைனீஸ் மாடல். தனி உடைமை இருக்கிற சொத்துக்கள், அந்த சொத்துக்களை கையகப்படுத்தி நீங்கள் சிறுபான்மையினருக்கு பிரித்து தர்றோம். ஏன்னா நீங்கள் சிறுபான்மையினருக்காக மட்டுமே கட்சி நடத்துகிறவங்கிறது 2006 டாக்டர் மன்மோகன் சிங்கனோட உரை இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், தி மைனாரிட்டிஸ் வில் ஹாவ் தி ஃபஸ்ட் கிளைம் ஓவர் தி ரிசோர்ஸஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார், எஸ்பெஷலி தி முஸ்லிம்ஸ். அப்போ இவங்க ஒரு செக்ஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கான கட்சி அப்படிங்கிறது தெரியுது. 2006 இப்போ மன்மோகன் சிங் அவர்கள் பேசினது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு எதிர்க்க. ஏன்னா காங்கிரஸோட சைக்கு என்னன்னு தெரியணும்ல. மன்மோகன் சிங் ஒன்றும் நம்ம தீப்புரி ஆர்வம் மாதிரியா முச்சந்து பேச்சாளரா இல்லை. ஹி வாஸ் பிரைம் மினிஸ்டர். பேசும்பொழுது பிரைம் மினிஸ்டர். அதில் சில பேர் சொல்கிறான், நான் கூட என் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன், பிரதமரோட மன்மோகன் சிங்கோட உரையவே எடுத்து அவர் கடைசியில் சொன்னதுங்கிறார். கடைசியில் சொன்னால் அது முடிவுன்னு அர்த்தம். ஆரம்பத்தில் பேசினா ஓப்பனிங் ரிமார்க், கடைசியில் பேசினா கன்க்ளூஷன். அப்போ கன்க்ளூஷனில் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறார், நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ரிமார்க்கில் சொல்லியிருக்காரா இல்லை கன்க்ளூடிங் ரிமார்க்கில் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறதே வேண்டாம். மைனாரிட்டிஸ் வில் ஹாவ் தி ஃபஸ்ட் கிளைம் ஓவர் தி ரிசோர்ஸஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரிங்கிறது எந்த இடத்துல சொல்லியிருந்தா என்ன? அப்போ மைனாரிட்டிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு கிளைமா, அப்போ இந்துக்களுக்கெல்லாம் செகண்ட் கிளைமா? இது கேள்வி வருது இல்லை. நீங்கள் மைனாரிட்டின்னு பேசினா ஹிந்துன்னு பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் எங்கேயாவது முஸ்லிம்ஸ்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்காரா? இல்லை. அந்த 90 மினிட் ஸ்பீச்சில் இவங்க எலெக்ஷன் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனே இப்போ கையை பிசைஞ்சுன்னு இருக்கு. நீங்கள் என்ன சொல்லி பிரதமரை கண்டிக்க முடியும்? அவர் எந்த மதத்தை பற்றியும் அதில் குறிப்பிடவே இல்லை. காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவில் சொத்துக்களை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு. ஆனால் அதில் எதிர்கட்சிகள்லாம் பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களை மையப்படுத்தி தான் பேசியிருக்காரு அப்படின்னு நீ நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இந்த கும்பல் இருக்குல்ல, இந்தி கூட்டணி கும்பல், யூ ஆர் அகெயின்ஸ்ட் என்ஆர்சி, நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சிட்டிசன்ஸ். சரி, நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸை நீ எதுக்குறேன்னா அப்போ யாரை சேர்க்கணும்னு நினைக்கிற? நீ ஊடுருவி வந்தவர்கள். இப்போ ரோஹிங்யாஸ் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை சொல்லுவீங்களா? இல்லை, அதிகமாக பிள்ளை பெற்றுக்கிறவங்களுக்கு அந்த சொத்தை எடுத்து. கரெக்டு. ரோஹிங்யாஸோட ஒரே தொழில் என்ன? நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறேன். நான் ஒன்றும் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் இல்லை, ஓகே, விவாதத்தில் இருக்கோம். சரி, இங்கே ரோஹிங்யாஸ் பண்ணுற வேலையே என்ன? குழந்தை பெற்றுக்கிறது தானே. சரி, ரோஹிங்யாஸ் இந்தியாவில் இருக்கலாமா? சரி, பங்களாதேஷி ஊடுருவல்காரர்கள் கோயம்புத்தூரில் இல்லை. கோயம்புத்தூரில் நகை தொழிலாளர்களில் பெருவாரியாக பங்களாதேஷி இருக்கான். அவனை நீங்கள் பெங்காலின்னு சொல்கிறீங்க. தே ஆர் நாட் பெங்காலிஸ், தே ஆர் பங்களாதேஷிஸ். அதனால் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் கோபம் வருது? நீங்களும் சேர்ந்துல சொல்லணும். இந்த இந்திய கூட்டணிக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக கும்பலுக்கு தேசபக்தின்னு இருக்கும்னா
இவர்களை வெளியேற்றணும்னு பேசணுமா இல்லையா? இதே மம்தா பானர்ஜி பார்லிமெண்ட்டில் ஸ்பீக்கர் மேலே கையில் இருந்த நோட்டீஸஸ் தூக்கி அடித்தாங்க. எதுக்கு? நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னு கேட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த வந்தேரி முஸ்லீம்கள் இந்த அம்மாவுக்கு ஓட்டராக மாறின உடனே அவங்க ஸ்டாண்டை மாற்றிக்கிறாங்க. சிஏஏவே எதுக்குறாங்க இன்றைக்கி. ஏன்னா சிஏஏல எந்த ஒரு குடிமகனுக்கும் அவங்க எந்த மதமாக இருந்தாலும் குடியுரிமை போகலை. அதில் இன்னன்னாருக்கு குடியுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்கு. ஆக இவங்களோட நோக்கமே ஓட்டு பேங்க் பாலிட்டிக்ஸ், வாக்கு வங்கி அரசியல் தான் அப்படிங்கிறத மாண்புமிகு பிரதமர் தினந்தோறும் சொல்லி கொண்டிருக்காரு. இவங்க அது இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, பிரைம் மினிஸ்டர் எப்படி கண்டம் பண்ணுவீங்க? மதம் சொன்னாரா? சரி, ஊடுருவல்காரர்கள்னா ஊடுருவல்காரர் இந்தியாவில் இருக்கட்டும்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்களா? அது நான் என்ன சொல்கிறேன், தூதுக்கா தூது பானிக்கா பானி வெளியில் வரட்டும்ங்கிறேன். நான் இந்த உண்மை என்ன, நீங்கள் வந்தேரிகளை ஊடுருவி வந்தவனை, ஏன்னா ஏற்கனவே இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ எழுதினதில் முக்கிய பங்கு எங்கள் ஊர் சிதம்பரத்துக்கு உண்டு. சரி, அவர் என்ன கேட்டார் இந்த என்ஆர்சி பற்றி பேசும்பொழுது? வேலி தாண்டி வந்தவரை என்ன செய்யறதுன்னு. அவரளவுக்கு பெரிய பொருளாதார நிபுணர் இல்லைன்னா, நான் சாதாரண விவசாயி. ஏன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்திலே நான் தோட்டம் வச்சு பால் மாடு வச்சுருக்கிறவன். நான் என்ன பண்ணுவேன், வேலி தாண்டி வெளிமாடு தோட்டத்துக்குள்ளே வந்தால் வேலி தாண்டி விரட்டி விடுவேன். அதானே பண்ணுவேன். அதனால் என்ன சொல்கிறேன், வேலி தாண்டி வந்தவரை வேலி தாண்டி விரட்டி விடுன்னு. ஆனால் இது இந்த சிதம்பரம் மாதிரியா இந்திய கலாச்சாரம், பண்பாடு, தேசம், தேசபக்தி எதுவுமே இல்லாத ஒரு நபர்களுக்கு நாம் என்ன புரிய வைக்க முடியும்? அதனால காங்கிரஸனுடைய இன்டென்ஷன்ஸ் வெரி கிளியர். இப்போ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சொந்த ஊரில் இருக்குது. ஆனால் நீங்கள் உத்தியோகத்துக்கு வந்திருக்கிற இடத்துல ஒரு வீடு கட்டுறீங்க. இப்போ என்ன கணக்காகுது, உங்களுக்கு 2 வீடு இருக்கிறதா கணக்கு பண்ணி ஒரு வீட்டை கையகப்படுத்துவாங்க. இப்போ அவங்களோட ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா நீங்கள் இந்த சொத்துக்களை சேர்க்கணும். அதுக்கு தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு, மோடியோட நண்பர்கள் கிட்ட இருந்து அந்த 90% சொத்துக்கள் எடுத்து மீட்டு கொடுப்போங்கிற. ஏன் உங்ககிட்ட இருக்கிற 2000 கோடி நேஷனல் ஹெரால்டு காங்கிரஸ் ஒர்க்கர்ஸோட நீ மூட்டை அடித்து வச்சிருக்கையில்? ஏன்னா சோனியாவும் ராகுலும் இப்போ எங்கே இருக்காங்க? பெயிலில் இருக்காங்க. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெயிலில் இருக்காங்க. அதனால இவங்க ஜெயிலுக்கு போவாங்க. தான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி எப்படியாவது தன்னை ஜெயிலுக்கு அனுப்புகிற சக்திகள் ஆட்சிக்கு வராமல் பார்த்துட்டா போதும்ல. அதுக்காக தான் இந்த மேனிஃபெஸ்டோவே. சரி, இந்த மேனிஃபெஸ்டோவை பற்றி அவர் எங்கெங்கே என்னவெல்லாம் பேசியிருக்கார்? எல்லா இடத்துலையும் சொல்கிறார், இந்த சொத்துக்கள் நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்களா? அம்பானியோடது, அடானியோடது, டாட்டாவோடது, பிர்லாவோடது, இதெல்லாம் நாங்கள் எடுப்போம் நான் பேசியிருக்கீங்க. இல்லை, நேரடியாக பிரதமர் கூட விவாதிக்க தயாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு. நேரம் கேட்டிருக்காரு அவர். இல்லை, மல்லிகார்ஜுன கார்கே விவாதிக்கிறதுக்காக நேரம் கேட்கல. தாமரை டிவியே கொஞ்சம் தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் என்ன கேட்டிருக்கார், நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னோங்கிறத விளக்கிறதுக்காக, விவாதத்துக்காக கேட்கல. ஏன்னா விவாதிக்க முடியாது. அதனால அவர் மல்லிகார்ஜுன கார்கே விவாதிக்க வரேன்னு சொல்லலை, விளக்கம் எங்கள் இதில் என்ன இருக்குன்னு விளக்கம் சொல்ல வரேன்னு. நீங்கள் எப்படி எக்கனாமிக் சர்வே பேசியிருக்கீங்க, சொத்துக்களை எக்ஸ்ரே பண்ணுவோம்னு ராகுல் காந்தி பேசியிருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் மேனிஃபெஸ்டோலேயே இருக்குது இதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு. அதில் நீங்கள் 3 இடத்துல 1வது ஷரத்து, 5வது ஷரத்து, 6வது ஷரத்தில் என்ன சொல்லியிருக்கீங்க, நாங்கள் இதை மைனாரிட்டிஸுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன், மத மாற்றத்தை ஊக்குவிக்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி ஹிந்துக்கள் கையில் இருக்கிறத ஆதிவாசி உட்பட, ஏன்னா ஆதிவாசி மக்களுக்கு நிலங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. ஆகவே அதை நிலத்தை பிடுங்கி மதம் மாறக்கூடியவர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நான் சார்ஜ் பண்ணுறேன். ஆக அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு பெரிய பூதத்தை கிளப்பியிருக்காங்க. என்னன்னா, இவங்களுக்கு பொருளாதார அறிவு, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகள் இது பற்றிய அறிவு இல்லைங்கிறதுக்கு இவங்க இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் பற்றி பேசியிருக்கிறது நமக்கு தெரியுது. இப்போ சாம் பிட்ரோடா என்ன சொல்லியிருக்காரு? சாம் பிட்ரோடா யார்? சாம் பிட்ரோடாவை அவரை நாம் இவர் யாருங்கிறத ஒரு பகுப்பாய்வு செய்ய வேண்டியது அவசியம் இருக்குது.
இவர் ராஜீவ் காந்திக்கு எக்கனாமிக் அட்வைசராக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நம்ம ராகுலுக்கு இவர் தான் குருநாதர். இவர் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசுகிறார், கோவிலுக்கு போகிற எண்ணம் இருக்கிறவரை, கோவில் கட்டணும்னு நினைக்கிறவரை இந்தியா முன்னேறாது அப்படின்னு பேசியிருக்கார். அப்போ சர்ச்சுக்கு போகிறது, அங்கே ப்ரேயருக்கு போகிறதெல்லாம் இந்தியா முன்னேறுமா? எதை சொல்ல வரார்? நான் அன்றைக்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன், இவரோட விவாதிக்கிறதுக்கு தயார். கோவிலே ஒரு பொருளாதார கேந்திரம். ஏன்னா பழம் ஒரு பொருளாதாரம், தேங்காய் ஒரு பொருளாதாரம், பூ ஒரு பொருளாதாரம், சாம்பிராணி ஒரு பொருளாதாரம், ஊதுபத்தி ஒரு பொருளாதாரம், கற்பூரம் ஒரு பொருளாதாரம். இதில் கோவில்கள்னா கிராமப்புறங்களில் இருக்கிற பல பொருளாதார கேந்திரங்கள் சரிஞ்சு போகும். அதை சரிக்கணும், மத மாற்றத்தை ஊக்குவிக்கணுங்கிறதுனால தான் இவர் சர்ச்சில் போய் மாஸ் பண்ணுறதை பற்றி பேசலை, இவர் மாஸ்கில் போய் ப்ரேயர் பண்ணுறதை பற்றி பேசலை, அவர் கோவிலை பற்றி பேசுகிறார். அதுவே பொருளாதார அறிவீனம் சாம் பிட்ரோடாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா பயாஸ்டு பீப்புள், யூஆர் ஆன்டி ஹிந்து, ஃபாரின் திங்கிங், அதனால் பேசுகிறேன். சரி, இப்போ இந்தியாவில் எஸ்டேட் டியூட்டி இருந்தது இல்லை, இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருந்தது 85 வரை. அதை பற்றி கூட மாண்புமிகு பிரதமர் நேற்று தெளிவாக பேசியிருக்கார். 85 இந்திரா காந்தி அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருடைய சொத்துக்களை முழுமையாக தாம் பெறணுங்கிறதுக்காக தான் அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி எஸ்டேட் டியூட்டியை ரத்து பண்ணார். இது பர்டினன்ட் சார்ஜ். இதுக்கு பதில் சொல்லட்டும், அது மல்லிகார்ஜுன கார்கேயோ, ப சிதம்பரமோ, இல்லை ராகுல் காந்தியோ, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா கரெக்ட், எதுக்குமே நேரம் முக்கியமானது. இங்கே எஸ்டேட் டியூட்டின்னு இருந்தது. ஐ எம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் உண்டு, வெல்த் டேக்ஸ் உண்டு, எஸ்டேட் டியூட்டி உண்டு, கிஃப்ட் டேக்ஸ் உண்டு. எந்த விதத்திலும் ஒருவர் தன்னுடைய சந்ததிகளுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு முட்டுக்கட்டைகள் இல்லாமல், கொள்ளை இல்லாமல் இருந்தது இல்லை. அரசாங்கம் இன்னைக்கு 30% மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட்டு கொடுத்துருக்கோம் இன்கம் டேக்ஸில். ஆனால் 77, 78 நாங்கள் சிஏ படிக்கிற காலத்தில் 60%க்கு மேலே இன்கம் டேக்ஸு, அப்புறம் வெல்த் டேக்ஸ், அப்புறம் எஸ்டேட் டியூட்டி. அதனால மோடிஜி நேத்திக்கு கூட பேசியிருக்கார், காங்கிரஸ்காரன் நீ உயிரோடு இருந்தாலும் தொல்லை பண்ணுவான் உன் சொத்துக்கு, செத்து போனாலும் அந்த சொத்தை நம்ம வாரிசுகளுக்கு போக அனுமதிக்க மாட்டாங்க. இந்துக்களோட ரிசர்வேஷன் எடுத்து அவங்க இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்றதையும் கரெக்ட் பேசியிருக்காரு. நீங்கள் இந்த எஸ்டேட் டியூட்டியை முடிச்சிட்டு உங்கள் கேள்விக்கு வரேன் நான். ஏன்னா இப்போ இந்த எஸ்டேட் டியூட்டி சாம் பிட்ரோடாவோட 100% அன்அடல்ட்ரேட்டட் லை, பச்சை பொய். ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், அமெரிக்காவில் அதாவது எப்படியெல்லாம் இவங்க ஃபாரினில் நடக்குதுன்னு சொல்லி, அதுவும் அமெரிக்கா மாதிரி ஒரு ஃப்ரீ சொசைட்டியில் அங்கேயே இருக்குது, அது நியாயமானது அப்படி சொல்கிறார். என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறார், ஒருவர் இறந்து விட்டால் அரசாங்கத்துக்கு அவருடைய சொத்துக்களில் 55% போகணும், மீதி 45 தான் வாரிசுகளுக்கு போகணும். இது நீ இந்த நாட்டில் குடிமகனாக வாழ்ந்ததுனால தானே அந்த சொத்தை சேர்த்த, அதனால இது நியாயம்தானே அப்படின்னு பேசியிருக்கார். அமெரிக்காவில் அந்த மாதிரி சட்டம் இருக்கா? இருந்தால் எங்கே இருக்குது, எவ்வளவு இருக்குது, நாம் இதை பார்ப்போம். அதாவது சாம் பிட்ரோடா ஒரு முழு பொய்யன் அப்படிங்கிறதுக்கு நாம் ஆதாரபூர்வமாக அதை சொல்லலாம். ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் கிடையாது. ஃபெடரல் கவர்மெண்ட்னா நம்ம மத்திய சர்க்கார் மாதிரி. இந்தியாவிலையும் அக்ரிகல்ச்சர் இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட், ரப்பர் எஸ்டேட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அதனுடைய வருமானங்கள் இந்தியாவிலே வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் வரி விதிப்பவர்கள் யார்? மாநில அரசுகள். அக்ரிகல்ச்சர் இன்கம் டேக்ஸ் இஸ் எ ஸ்டேட் ஆக்ட். அந்த மாதிரி இந்தியாவில் இருக்குது. நம்ம தேயிலை தோட்டம் இருக்குது தமிழ்நாட்டில், அந்த தோட்டத்திலே வர்ற வருமானம் இட் இஸ் சப்ஜெக்டட் டு அக்ரிகல்ச்சர் இன்கம் டேக்ஸ். அந்த மாதிரியாக அங்கே மத்திய சர்க்காருடைய சட்டத்தில் அமெரிக்காவில் ஃபெடரல் கவர்மெண்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸு போடலை. அவன் முதல்ல இந்த சாம் பிட்ரோடா சொன்னதில் பொய். அதுக்கடுத்து ரெண்டாவது அவர் என்ன சொல்லியிருக்கார், 55%. அதுதான் நான் சொல்கிறேன், இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ தயாரிக்கிறதுலையும் சாம் பிட்ரோடாவோட பங்கை நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அதை பற்றி அவர் விளக்கங்கள் கொடுக்குறது எப்படி இருக்குன்னா, இப்போ சாம் பிட்ரோடா நீங்கள் குரங்குக்கு முன்னாடி கஞ்சி கலையத்தை கொண்டே வச்சார்.
குரங்கு கையை விடாது. என்ன பண்ணும்? குட்டியோட வாலை விட்டு பார்க்கும். குட்டி கத்தினா கஞ்சி சூடா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது குரங்கு கையை வைக்காது. ஸோ இப்போ காங்கிரஸ் பயன்படுத்துகிற குரங்கு குட்டி மாதிரி சாம் பிட்ரோடா, நீங்கள் தப்பாக நினைக்கப்படாது. இந்த அனாலஜிக்காக சொல்லியிருக்கேன். அதுக்காக சாம் பிட்ரோடா குரங்கு மாதிரி இருக்காரா அப்படின்னு ராஜா சொன்னாருங்களா, சொல்லக்கூடாது. இப்போ அமெரிக்காவில் ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இல்லை. ரெண்டாவது அவர் சொல்லியிருக்கிறது 55%. இட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். ஏன்னா இப்போ வந்து 10 லட்சம் ரூபா சொத்து இருக்குது, ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவர் 3 வாரிசு இருக்குது. அப்போ என்னன்னு சொன்னால் 5,50,000 ரூபா சர்க்கார் எடுத்துக்கொள்ளணும், கரெக்டான வார்த்தை பயன்படுத்தினா சர்க்கார் அபகரித்து கொள்ளணும், மீதி ஒரு வாரிசுக்கும் 1.5 லட்சம் தான் போகும். அப்படிங்கிறது தான் இப்போ காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்குது. இப்போ அமெரிக்காவில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபெடரல் கவர்மெண்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸு போடுறதில்லை, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் போடுது. அதுவும் எத்தனை ஸ்டேட்டில் இருக்குது? அமெரிக்காவில் மொத்தம் 50 மாநிலங்கள் இருக்குது, 50 ஸ்டேட்ஸு. அதில் 6 மாநிலத்தில் தான் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருக்குது. அதுவும் ரேட் எவ்வளவு இருக்குது? 1% 20% வரை. நீ 55 முதல் ஃபெடரல் கவர்மெண்ட் கிடையாது, அது சொன்னது போய். அடுத்து 55%ங்கிறது கிடையாது, அதுவும் போய். 1%லேருந்து 20% வரை இருக்குது. அதுலேயும் அயோவா ஸ்டேட்டு அறிவிச்சிருக்காங்க, ஆல்ரெடி இட் இஸ் நோட்டிஃபைட். இந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அந்த மாநிலத்துக்கும் கிடையாது. அப்போ நாம் ஏன் எஸ்டேட் டியூட்டி எடுத்தோம்? அது வளர்ச்சிக்கு குந்தகமாக இருக்கிறது. அதனால் ஒருத்தன் நான் சம்பாதிக்கிறேன், நான் செத்து போனாலும் சர்க்கார் 55% பிடிங்கிக்குமா அப்படின்னு நினைக்கிறதுனாலேயே நாம் வளர்ச்சி குறைவாக இருக்குது, அதனால தான் எடுத்தோம். எடுத்தது யார்? ராஜீவ்காந்தி, உங்கள் தோப்பனார். அவர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை ரத்து பண்ணவர். அப்போ அதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு பிரதமர் சொல்லியிருக்கிற மாதிரி இந்திரா காந்தியுடைய சொத்துக்கள் சிதையாமல் மொத்தமாக உனக்கு வரணுங்கிறதுக்காக பண்ணிய இந்த கேள்வி வருது இல்லை? ஆகவே இது காங்கிரஸனுடைய மொத்த வேடம். இது பூராமே திருட்டு எண்ணங்கள், மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் எண்ணம், அதன் மூலமாக தான் வந்திருக்கு. சரி, இப்போ மாண்புமிகு பிரதமர் இதுவும் பேசியிருக்கார், ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா அவர்களும் எல்லா இடத்துலையும் பேசிட்டு வர்றார். காங்கிரஸுடைய திட்டம் என்ன? ஹிந்துக்களை நீ ஜாதி வாரி பிரிக்கிற, அதில் ஒரு பிளாக் எஸ்சி, ஒரு பிளாக் எஸ்டி, ஒரு பிளாக் ஓபிசி அப்படி இருக்கு. நீங்கள் சிறுபான்மையினருக்கு கொடுக்குற 6% ரிசர்வேஷனுங்கிறது எதுலேருந்துங்கிறத ஏற்கனவே ஆந்திராவில் இவங்க செஞ்சாங்க. ஆந்திரா யுனைடெட் ஆந்திராவாக இருக்கிறத, அதில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன செஞ்சாங்க, அவங்களோட ஆர்டர் என்ன, அதைத்தான் இப்போ பிரதமர் சொல்கிறார், அதைத்தான் ஹோம் மினிஸ்டர் பேசுகிறார், பிஜேபி லீடர்ஸ் பேசுகிறாங்க. நேற்று ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட இதை பற்றி பேசியிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன இருந்தது? பிஜேபி கட்சி ஆஸ் அ பார்ட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை ரத்து பண்ணிது. ஏன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக இருந்தார், தேர் கெனாட் பி ரிலிஜன் பேஸ்டு ரிசர்வேஷன். அதனால் இப்போ திருட்டுத்தனமாக கர்நாடகா பண்ணியிருக்கு. ஓபிசி கமிஷன் வந்து திரு அஹீர் அவர்கள் கர்நாடகா சீஃப் செக்ரட்டரிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கார், சம்மன் அனுப்பியிருக்கார், நீ வந்து அதை சொல்லணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஓபிசி பிரிவுகளில் சேர்க்கறது, லப்பே ஓபிசி, மரக்காயர் ஓபிசி, வந்து இந்த பிரிவு ஓபிசி, இப்படி பிரித்து அதில் கொண்டே சேர்த்து அந்த ஓபிசிக்கு இருக்கிற ரிசர்வேஷனை இவங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் திட்டம் போட்டு அந்த ஆர்டரே தெளிவாக என்ன இருக்குது, ஓபிசிக்கு இருக்கிற 27%-ல் 6% முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ நம்ம தமிழகத்தில் கருணாநிதி அவர்கள் 3.5%. கரெக்டு தான். இதுக்கு கிறிஸ்தவருக்கு 3.5, முஸ்லீமுக்கு 3.5ன்னு கொடுத்தாரு, கிறிஸ்தவர்கள் வேணான்ட்டாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ 3.5 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா, இப்போ கர்நாடகா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அந்த 3.5 ஃபில்லப் ஆகிடும். அப்போ மற்ற இடத்துல போட முடியாது. அதனால் அவங்க ஏற்கனவே தே ஆர் என்ஜாயிங் மோர், அதனால் வேண்டாம் இருக்காங்க.
ரிலிஜன் பேஸ்டு செல்லாது. அது கோர்ட் ஏற்கனவே வந்து ஆந்திராவோட ஆர்டரை ரத்து பண்ணியிருக்கு. அதைத்தான் மோடிஜியும் சொல்கிறார். என்ன, நீங்கள் அந்த 27 தான் பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஓபிசிக்கு ஏற்கனவே 127 பேருக்கு கிடைச்சா இனிமேல் எவ்வளோ கிடைக்கும்? 21 தான் கிடைக்கும். அதனால் பிஜேபி பேசுறது போனால் உண்மையின் அடிப்படையிலான தர்க்க ரீதியிலான ஆர்குமெண்ட்ஸ். அதனால் காங்கிரஸினுடைய தீய எண்ணம் இந்துக்கள்கிட்ட இருக்கிறத பிடுங்கி மைனாரிட்டிஸை கொடுக்கணும். ஏன்? மத மாற்றத்தை ஊக்குவிக்கணும். அதனால தான் நான் ஆரம்பத்தேன்னு சொல்கிறேன், இட்டாலியன் அண்டானியா மைனோவோட தலைமையில் இருக்கிற இண்டி கூட்டணி மத மாற்றத்தை தூண்டுவதற்கு ஊக்குவிப்பதற்கு இந்துக்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை மாற்றி அவங்கள்ட்ட கொடுப்பேன், இந்துக்கள்கிட்ட இருக்கிற ரிசர்வேஷனை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுப்பேன் அப்படின்னு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆந்திரா வழக்கை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது அது நீதிமன்றத்திலே வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது, அதை பற்றி எப்படி பிரதமர் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் கேட்குறேன், நீ மைனாரிட்டின்னு உன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்க, அப்போ மைனாரிட்டி மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்காங்களா? ஹிந்துஸ்னு இருக்காங்கல்ல. சரி, அப்போ ஹிந்துஸை பற்றி பிஜேபி பேசினா கம்யூனலா? நீங்கள் சிறுபான்மையர் பற்றி பேசினா அது கம்யூனல் இல்லை. சரி, இப்போ கோர்ட்டில் இருக்குது, ஹைகோர்ட்லேயே அடிபட்டுருக்கு, அதனால் அது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு, அங்கேயும் அடிபடும். ஏன்னா கான்ஸ்டியூஷன்லி இட் இஸ் நாட் டெனபிள். அப்போ இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட நீ எப்போ ரிசர்வேஷன் சொத்துக்களை நாங்கள் எடுத்து சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை கொடுப்போன்னு 3 செக்ஷன்ஸில் நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கீங்களோ, பெரும்பான்மைக்கு என்ன பாதிப்புன்னு மோடி ஏன் பேசக்கூடாது? பிஜேபியில் எல்லாரும் பேசலாமே. யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் செய்தியை சொல்லணும்ல. இந்த இது இண்டி கூட்டணிங்கிற ஒரு லூஸ் நிட் அலையன்ஸு, இது வந்தால் உன் சொத்து போயிடும், உன் வருமானம் போயிடும், உன் ரிசர்வேஷன் போயிடும் அப்படிங்கிறத ஏன் சொல்லக்கூடாது? அது எப்படி தடை பண்ணுவீங்க? அதனால தான் இப்போ எலெக்ஷன் கமிஷனே முடிவெடுக்க முடியாமல் இருக்குது. இவங்க போய் கொடுக்குறாங்க, ப்ரெஷர் பண்ணி பார்ப்போம், எப்படியாவது பிரதமரை கண்டிச்சுப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கெனாட். ஏன்னா மாண்புமிகு பிரதமர் ஒரு இடத்துல கூட முஸ்லீம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தலை. ஊடுருவல்காரர்கள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஊடுருவல்காரர் இல்லைங்கிறீங்களா? நீங்கள் எதனால் என்ஆர்சி எதுக்குறீங்க? ஊடுருவல்காரர்கள் உங்கள் ஓட்டு பேங்காக மாற்றிக்கிறதுக்காக. ஆகவே உங்களுடைய இண்டி கூட்டணியுடைய மோசமான மனோரீதியிலான திட்டம் தெளிவாக தெரியுது. அதை மக்களுக்கு சொல்கிறோம். ஒரு டெமோகாக் ஜனநாயக நாட்டில் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் பொழுது, உன்னை தட்டி பறிக்கிறதுக்கு இத்தனை பேரும் கூட்டம் போடுறான், அதில் ஸ்டாலின் இருக்கார், ராகுல் இருக்கார், மம்தா இருக்காங்க, இவங்கெல்லாம் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டில் இதாகி ஆயிரக்கணக்கான கோடிகள் மூட்டையடித்து வச்சுருக்காங்க. இதை சொல்கிறது ஏன் கூடாது? ராகுல் காந்தி நேஷனல் ஹெரால்டு 2000 கோடிக்கு பதில் சொல்லட்டோங்கிறேன். நான் அதை எப்போ கொடுக்குற? முன்னுதாரணமாக இருங்க. நீங்கள் இந்துக்களோடதெல்லாம் பறித்து மைனாரிட்டியை கொடுக்கும். அப்போ ஒரு கால் ராகுல் காந்தி என்ன சொல்லலாம், இதுக்கு முன்னாடி போன தேர்தலில் மாநில தேர்தலெல்லாம் கோட்டுக்கு மேலே பூனலில் போட்டுண்டு நான் கவுல் பிராமணன் அப்படின்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்லலாம், நானே மைனாரிட்டி கிறிஸ்தவர் தான், அதனால் இந்த 2000 கோடி இருக்கிறதோட இன்னும் இந்துக்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் பறித்து கொடுப்பேன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் கேள்விக்கு இடையில கேட்டீங்க, அம்பானி அடானி இதெல்லாம் ஆர் தே நாட் பேயிங் டேக்ஸ்? அவங்க வரி கட்டுறாங்க. சரி, அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இது தவிர கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்கோம். உங்கள் இன்கமில் இத்தனை பர்சன்டேஜ் கம்மா வெட்டணும், ரோடு போடணும், பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கணும், ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கணும், அதெல்லாமல் செய்கிறாங்கல்ல. ஸோ கார்ப்பரேட்ஸ் ஏதோ இந்த நாட்டுக்கு எனிமி இல்லை. அதோடு மட்டும் இல்லை, நான் காங்கிரஸ்காரரை கேட்குறேன், ராகுல் காந்தி, சோனியா காந்தி எல்லாரும் பதில் சொல்லட்டும். இவங்க டாட்டா பிர்லாவெல்லாம் 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் கம்பெனியை ஆரம்பித்தாங்களா? இந்த அடானிக்கே நீங்கள் 1985 ராஜீவ் காந்தி இது கொடுத்துருக்காரு கான்ட்ராக்ட்ஸ். அதனால் இதோட கூட இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க எல்லாத்தையும் பறித்து நாங்கள் இந்த மாதிரியா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோன்னு சொல்கிறது ஒன்று, மத மாற்றத்தை ஊக்குவிக்க. ரெண்டாவது, லைசன்ஸ் பெர்மிட் கோட்டா ராஜ்.
இதைத்தான் எல்லாம் நம்ம ஜனசங்க காலத்துலேருந்து சுதந்திரா கட்சி எல்லாருமே இதை எதிர்த்தோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 77ல் நான் சிஏ படிக்கிற காலத்தில் ஒருத்தர் திருச்சியில் தியேட்டர் வச்சுருக்கார். அந்த தியேட்டருக்கு அனுமதி வாங்கிறதுக்கு சிஎம் கிட்ட போகுது. ஆர்டினரி சினிமா தியேட்டர், அதுக்கு பெர்மிஷன் வாங்க சிஎம்கிட்ட போனோமா? அப்படி தான் இருந்தது. அதனால தான் இந்த டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் பொருளாதாரத்தைன்னு சொல்லி மக்களுக்கு பல்வேறு இன்சென்டிவ்ஸ் அதை கொடுத்து நாம் இந்த மாதிரியா சட்டங்களை தளர்த்தி வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். திருப்பியும் லைசன்ஸ், பெர்மிட், கோட்டா ராஜுக்கு இந்த நாட்டை கொண்டு போகிறதுக்கு அதனுடைய ஊற்று கண்ணாக இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள். ஏன்னா நீங்கள் சொல்கிறேன், நான் 2008ல் ராகுல் காந்திக்கும் சீனாவுக்கும் ஒப்பந்தம், அதில் இந்த ஷரத்துக்கள்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கா, அதுவும் நாம் இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இது சீனாவின் இன்ஃப்ளூயன்ஸனால். ஏன்னா நம்ம ஊரில் தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட்டு கம்பெனியே தாமரம் காப்பர் உற்பத்தி பண்ணுறான். இவனை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சீனாவோட காப்பர் இங்கே உள்ள நுழையும். அதுக்கு அவன் டியூட்டி கூட போடுவான். அது சீனாவுக்கு லாபம். சீனா எங்களுக்கெல்லாம் அப்பா நாடு. இந்தியா தாய் நாடாக இருந்தாலும், தாய் நாடாக இவங்க நினைக்கிறது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன்னா அது எங்கள் அப்பா நாடு. அதனால் அதை நாங்கள் என்ரிச் பண்ணோன்னு நடந்துனாங்க. ஏன்னா ஸ்டெர்லைட் இருந்தவரை 350 ரூபா கிலோ விற்ற தாமிரம் இப்போ 700-800 விற்கிறது. ஸோ இந்த பீப்புள் ஒர்க் பண்ணுறதே சீனாவுக்காக, அதனுடைய கைக்கூலியாக இங்கே வேலை பார்க்குறாங்க. அதனால் இதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறோம். அடுத்து என்னுடைய இறுதியான கேள்வி, இந்த விவகாரம் தொடர்பாக மோடி மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, வெறுப்பு பேச்சு பாகுபாடு காட்டுறதுல தான் மோடியோட கேரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறுப்பு பேச்சுன்னா அது நீங்கள் மைனாரிட்டி பாரபட்சம் பார்த்து அவங்களுக்கு கொடுக்குற சலுகைகளை மக்கள்கிட்ட இந்துக்கள் 85% நீங்கள் பாதிக்கப்படுவீங்கன்னு சொன்னால் அது வெறுப்பு பேச்சாகுமா? அப்போ இந்துக்களுக்கு விரோதமாக இந்த திருமாவளவனை மாதிரி காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலை இடிப்பேன், தகர்ப்பேன், இதெல்லாம் எஸ் கான் ஆன் ரெக்கார்டு. திருமாவளவனை போல் ஒரு தீய சக்தி யாரும் கிடையாது. திருமாவளவனோட சரக்கு மிடுக்கு பேச்சை இப்போ கூட நான் திருப்பியும் நீங்கள் ஞாபகப்படுத்தியிருக்கீங்க திருமாவளவனை. நான் சோஷியல் மீடியாவில் அதை எடுத்து திருப்பியும் போடுறேன். எத்தனை சமுதாய பெண்களை இழிவாக பேசியிருக்கேன் நீ. ஆண்களை ஆண்மை இல்லாதவன் ஷூ போட்டுப்பான், டை கட்டிப்பான், ஆனால் அவனுக்கு ஆண்மை இல்லை. அதனால உங்கள் வீட்டு பெண்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி எங்கள்கிட்ட வராங்க. இதே வார்த்தை பேசியிருக்கான் திருமாவளவன். எவ்வளோ பெரிய தீய சக்தி திருமாவளவன். அதனால அந்த திருமாவளவன் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? மோடி அவர்களுடைய கொள்கையே சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மேம்பாடு. ஆனால் உன்னோடது எப்படி? சரக்கு மிடுக்கு. அதனால் இந்த மாதிரியான தீய சக்திகளுடைய பேச்சு, இன்க்ளூடிங் டிஎம்கே, நீங்கள் ஜாதி வெறுப்பு, மொழி வெறுப்பு, இதெல்லாம் நீங்கள் உங்களோட ஆயுதம் இல்லை. நீங்கள் அறுத்த குடிமைகள் எத்தனை, நீங்கள் அறுத்த பூணல்கள் எத்தனை, ஈவேராவே பேசியிருக்கார் அப்படின்னு பல தீக்காக்காரங்க அதை இதில் சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. ஆகவே நீங்கள் வெறுப்பு பேச்சு பற்றி பேசுகிறதா? இட் இஸ் லைக் கெட்டில் காலிங் தி பாட்ஸ் பிளாக். இந்த மாதிரியா, அதாவது சாத்தான் வேதம் ஓத ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் ஸ்டாலின் பேச்சை நாம் எடுத்துக்க முடியும். வெறுப்பு அரசியல், அது மாநில வெறுப்பு, மொழி வெறுப்பு, ஜாதி வெறுப்பு, இதெல்லாம் தான் திமுகவின் அடிப்படை சித்தாந்தம். அதனால் ஸ்டாலின் பேசுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த 50 வருஷத்தில் மக்கள் உங்களுடைய வெறுப்பு பேச்சுக்களை மறந்திருப்பார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சாம்பிளுக்கு ஒன்று தான் எடுத்து விட்டுருக்கேன் உங்களோட வெறுப்பு நடவடிக்கைகள். அதனால் முழுமையாக பேசணுன்னாலும் பேசலாம்.